ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் என்ன விசேஷம் அப்படின்னா, குரு பூர்ணிமா வாரம். அதாவது பெற்றோர்கள் பெரியோர்களுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் பெறக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் பெற்றோர்களிடமோ பெரியோர்களிடமோ அவச்சொல் பழிச்சொல் சாபம் வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. குறிப்பாக அப்பாவிடம் பார்த்தீங்கன்னா, அப்பாவிடம் மகன்கள் இந்த வாரம் சாபம் வாங்கினீங்கன்னா அது 7 ஜென்மத்திற்கும் உங்களை நல்லா வாழ விடாது. அப்புறமேட்டி முன்னோர்கள் செய்த பாவம் அப்படின்னு பரிகாரம் பூஜை அப்படின்னு காலம்புறா செஞ்சிட்டே இருக்க வேண்டியதான். இந்த வாரத்தில் குரு பூர்ணிமா வாரமாக இருக்கும்போது பெற்றோர்கள் பெரியோர்களிடம் பணிவாக பேசுங்க, பணிவாக நடந்துக்குங்க, எதிர்த்து பேசாதீங்க. பெற்றோர்கள் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க. நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்துனாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு விடலாம். இந்த வார ராசி பலன் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 23/7/2026 அன்று முதல் 31/7/2026 வரை, ஆடி மாதம் 7ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:27 பௌர்ணமி ஆரம்பித்து மறுநாள் 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:57 வரை பௌர்ணமி நீடிக்கிறது. பௌர்ணமி தினம்தான் குரு பூர்ணிமா. அதாவது பெற்றோர்களிடம் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய நாள். இந்த வார கோச்சார கிரக பாத சாரங்களை காணலாம். சூரிய பகவான் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் முதல் 4ஆம் பாதம் வரை சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் துலாம் ராசி விசாக நட்சத்திரம் முதல் கும்பராசி அவுட்ட நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் தன்னுடைய சொந்த சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புத பகவான் புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் பூச நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பூர நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வக்கரகதியில். ராகு கும்பராசி அவுட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலும் கேது மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலும் 9 நவகிரகங்களுடைய நட்சத்திர பாதசாரங்கள் இந்த வாரம் செல்கிறது. இந்த வாரம் என்ன அதி முக்கியமான தகவல் அப்படின்னா, செவ்வாயும் சுக்கிரனும் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் செல்கிறார்கள். சனி பகவான் வக்கரகதியில் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலும், குரு பகவானும் சூரியனும் சனி நட்சத்திரத்திலும். இது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த வாரம் என்ன முக்கியமான தகவல் அப்படின்னா, சிம்மம் கன்னியில் செவ்வாய் நவாம்ச கட்டத்தில், துலாம் விருச்சிகத்தில் நாமச கட்டத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். உயிருள்ள உயிரற்ற, அதாவது ஆடு மாடு உயிருள்ள ஜீவராசிகள், உயிரற்ற அப்படின்னா வண்டி வாகனங்கள், கத்தி கபடம், நெருப்பு. செவ்வாயும் சுக்கிரனும் சுய நட்சத்திர சாரத்தில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா விலங்குகளால் தெருநாய் கூட்டமாக கடிபட்டுக்கும். இப்போ கொம்புள்ள மிருகங்களால் மக்களுக்கு மனிதர்களுக்கு சிலருக்கு ஆபத்து வரலாம். தெருவில் நடந்து போகும்போது நாய் கடிக்கலாம். அதனால் கொஞ்சம் இந்த வாரம் மக்கள் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குட்டி புயல் உருவாவதற்கு வாய்ப்புண்டு. கச்சத்தீவில் மீனவர்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. கடகம் ராசி அன்பர்களுக்கு
இந்த வார ராசி பலன் காணலாம். 4வது வீட்டிலிருந்து, அதாவது விசாக நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் வாரத்தை தொடங்கி வைக்கிறார். 4ஆம் வீட்டில் சந்திரன் செல்லும் போது ஒரு சிறப்பான அமைப்பு தான். புதிதாக துணிமணி எடுக்கலாம். நண்பர்கள், கூட்டாளிகள், உறவுகள் மத்தியில் நல்ல மகிழ்ச்சி உண்டு. பார்த்தீங்கன்னா 2வது நாளே சந்திரன் நேசமாகிறார். கடக ராசி அதிபதி 5வது வீட்டிலே நேசமாகும் போது குழந்தைகளை பற்றியோ, உங்கள் முன்னோர்களை பற்றியோ உங்களுடைய மன எண்ணங்கள் சற்று குழப்பம் அடையும். ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை ஏற்படுத்தும். இயற்கையாகவே 5வது வீட்டில் சந்திரன் செல்லும்போது எந்த ஒரு காரியத்திலும் ஒரு முன்னேற்றம் இருக்காது. சந்திரன் நேசமாக செல்லும்போது கடகராசி என்பர்கள் புதிய காரியங்களை தொடங்காமல் இருப்பது நல்லது. ஏன்னா கோச்சாரத்தில் 5ஆம் வீட்டில் சந்திரன் சென்றால் அன்று எந்த ஒரு புதிய காரியத்தையும் கையை வச்சு தொட்டோம்னாவே அது நாசமாக போயிடும். இயற்கையாகவே உங்களுக்கு 5வது வீட்டில் சந்திரன் நேசம். 5வது வீட்டில் சந்திரன் செல்லும்போது நீங்கள் குழந்தைகளாக இருந்தால் பெற்றோர்களிடம் கவனமாக இருக்கணும். நீங்கள் பெற்றோர்களாக இருந்தால் பிள்ளைங்களை அடிக்காமல் திட்டாமல் பார்த்துக்கணும். சந்திரன் ராசி அதிபதி லக்னாதிபதி நேசமாக செல்லும்போது சற்று மனக்குழப்பம், மன நிம்மதி குறைவதற்கு வாய்ப்புண்டு. 27, 28, 29 உங்கள் ராசிக்கு 6வது வீட்டிலே சந்திர பகவான் செல்வார். இப்போ வேலை, தொழில், உத்தியோகம் நன்றாக இருக்கும். நல்ல வருமானத்தை கொடுக்கும். உங்களுக்கு வாடிக்கையாளர்கள், நண்பர்கள் நல்ல உதவியாக இருப்பாங்க. 6வது வீட்டில் சந்திரன் செல்லும்போது அனைத்து வழியிலும் அதிர்ஷ்டம் உண்டு. புதுசாக நகை எடுக்கலாம், துணி எடுக்கலாம், புதிதாக வண்டி வாகனம் வாங்கலாம். 6ஆம் வீட்டில் சந்திரன் செல்லும்போது எவ்வளியிலுமே உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். அதாவது 27, 28, 29 இந்த நாளில் நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் பட்டாசு கிளப்பும். எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். 29ஆம் தேதி முழுவதுமாக பௌர்ணமி தினம். பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்தில் சந்திர பகவான் 7வது வீட்டிலே செல்வார். உத்திராட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா குரு சாபம் பெற்றது. அந்த குரு உங்கள் ராசியில் பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலே மேற்கே அஸ்தங்கமாக மறைந்து இருக்கிறார். பௌர்ணமி நாளில் மறைந்த பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடியவர்கள் கொடுக்கலாம். பெற்றோர்களிடம், பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க. கண்டிப்பாக அவங்களுடைய ஆசீர்வாதம் நல்லா இருங்கன்னு வாழ்த்துனாங்கன்னா 7 தலைக்கட்டுக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பெற்றோர்கள், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்க. பௌர்ணமி நாளில் குரு சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பௌர்ணமியாக செல்லும்போது எக்காரணத்தை கொண்டும் பெரியவர்கள் பிள்ளைங்களை, பேர பிள்ளைங்களை சாப்பிடாதீங்க. சின்னவர்கள் பெரியவர்களிடம் மட்டு மரியாதை இல்லாமல் நடந்து கொள்வது, பேசுவது, பெரியவர்கள் கோபப்படுற மாதிரி, சாப்பிடுற மாதிரி நடந்து கொள்ளாதீங்க. ஏன்னா கடகராசி தன்னுடைய கோபத்தை எப்படி வெளிக்காட்டாமன்னா தன்னுடைய மனசுக்குள்ளேயே போட்டு குழம்புறது, காரி கீழே துப்புறது, இந்த மாதிரி தான் உங்களுடைய கோபத்தை வெளிக்காட்டுவீங்க. உத்திராட நட்சத்திரம் குரு சாபம் பெற்ற நட்சத்திரம். சந்திர பகவான் பௌர்ணமியாக செல்லும்போது பெற்றோர்கள், பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்க. பெற்றோர்கள், பெரியவர்களை மரியாதை இல்லாமல் பேசுவதை, அவங்களுக்கு மனநோகிற மாதிரி நீங்கள் நடந்து கொள்வதை அன்றைய நாள் தவிர்க்க வேண்டும். சந்திர பகவான் 7ஆம் இடம் வருவது வெகுவாக சிறப்பு தான். புதிதாக 2 வீலரு, 4 வீலரு, வண்டி வாகனம் வாங்கலாம். வாடிக்கையாளர்கள் நன்றாக வருவாங்க. வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம். 7வது வீட்டிலே சந்திரன் நிற்பது கடகராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு சந்திர யோகம், பௌர்ணமி யோகம் மிகச்சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கிறது. பயன்படுத்தி கொள்ளலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.